அதனால தான் இப்ப இருக்கிறது ஒரு புது மனுஷன் அல்லது புது மனுஷி. Right? We are a new person now. Everything has become new in our lives, it says. Bible says. Right? So, the life that you are living now is a new life. Why? Because the old man has died on the cross and the living one, the living Christ has come into you and he is living inside you and he is living his life through you. அவர் நமக்குள்ளே தன்னுடைய ஜீவனை கொண்டு அவர் வாழுகிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதான் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே தான் நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். So the life that I have now is completely a different life which I had before. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முந்தி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப நான் வாழ்ந்து கொடுக்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. So that was possible only because the Lord has come into our lives. So that is the reason why today we need not be like this King Asa. Today we can be completely a different person. நாங்க முற்றிலும் மாறுபட்ட மக்களாக நாம் வாழ முடியும். And you know, this is possible for us today. நாங்கள் எல்லாரையும் போல நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We can be extraordinary people. இப்பொழுது வித்தியாசமாக இருக்கும்படியாக படைக்கப்பட்டவன். ஆகவே என்னிடத்துல முந்தி இருந்த காரியங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது அந்த பாவமான காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Right? Any sinful things need not be in my life. Right? Now I can have a different kind of nature. அதனால தான் பார்க்கிறோம் that we are not controlled by the sinful nature anymore. நாங்க இப்ப பாவத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்ப நாம நீதியினால் ஆளப்படுகிற மக்களா இருக்கிறோம். Right? Now the life that we live is a righteous life. நீதியின் வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன சொன்னால் இன்றைக்கு நமக்குள்ளே இருப்பவர் அந்த நீதியா இருக்கிறார். You know, whenever we talk about the righteousness, it's a person. நீதியை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் அது ஒரு தன்மை அல்ல, அது ஒரு நபர். It's a person. But when you talk about the opposite of the righteousness, right? நீதியினுடைய எதிர்ச்சொல் என்ன? நீதிக்கு எதிரானது என்ன? பாவம், இல்லையா? Right? The Bible, according to Bible language, right? பைபிளில் சில சொற்கள் பாவிக்கப்பட்டிருக்குது சில காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு. ஸோ நான் அன்றைக்கி சொன்னேன் எப்படியாக பாவத்துக்கு எதிர்ச்சொல் தான் நீதி என்று நான் சொன்னேன், இல்லையா? பாவம் என்று சொன்னால் பாவத்துக்கு எதிரானது நாம் நினைப்போம் பரிசுத்தம் என்று தான். அதுவும் ஒரு அர்த்தம் தான். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் பாவத்துக்கு எதிரானதை நீதி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்? அப்பாகவே நமக்குள்ள இப்போ வந்திருப்பது யார்? தேவ நீதி, தேவனுடைய நீதி என்பவர் வந்திருக்கிறார் நமக்குள்ளே. அதான் நீதியுமானார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய நீதியுமானார். அப்ப அவர் நமக்குள்ளே நீதியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Now, you know, when we have the sinfulness in our lives, எங்களுக்குள்ள பாவத்தன்மை இருக்கும் பொழுது, especially when we were sinners, right? நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது பாவத்தன்மை நமக்குள்ள இருந்தது, இல்லையா? Why were we called sinners? Because we had the sinfulness in our lives, இல்லையா? ஏன் நாங்கள் பாவிகள் என்று அழைக்கப்பட்டோம்? பாவம் செய்கிறதுனால இல்லை, பாவ சுபாவம் நமக்குள்ள இருந்தது. பாவம் செய்யறதுக்கு பாவ சுபாவம் இருந்தபடினால தான் பாவம் நாங்கள் செய்கிறோம். ரைட்? அப்ப ஆகவே அந்த பாவ சுபாவம் நமக்குள்ள இருந்த பொழுது நீங்க நீதி செய்ய முனைகிற பொழுதெல்லாம், ரைட், you want to do righteous things, right? What happened? நீங்கள் பாவிகளாக இருந்த பொழுது நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில காரியங்களை நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க, அநேகமான விஷயங்களை நீங்கள் தோற்று போயிருப்பீங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் நீதிமான் இல்லை, ஒருவனும் இல்லை. ரைட்? அப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பாவம் செய்கிற மக்களாக நாம் காணப்பட்டிருப்போம், இல்லையா? So when you have that sinfulness in you, right, you wanted to do good things, but because sinfulness was very powerful in your life, right,
what happened? Every time sinfulness took over you. It don't allow you to be righteous. அது உங்களை நீதியின் வாழ்க்கையை வாழ்றதுக்கு விட இல்லை. ஏனென்றால் sinfulness உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருந்தபடினால. ஏனென்றால் பாவம் நம்மை ஆளுகிற பொழுது இட்ஸ் a very powerful force, you know that. பாவம் என்பது மிகவும் கொடிய சக்தி. அதை சாதாரண மனித சக்தியினால யாராலையும் மேற்கொள்ள முடியாது. அதனால தான் கடவுள் வந்து அந்த பாவத்துக்கான பரிகாரமாக ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. இல்லாட்டி பண்ண நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்துருக்கலாம். நீ ஏதாவது செய்யப்பா, பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறதுக்காக நீ ஏதாவது செய்யன்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் விட்டுருப்பார். அவர் வந்திருக்க தேவையில்லை. அவர் வந்து இந்த பூமியில பாடுபட்டு வேதனைப்பட்டு சிலுவையில் மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? So why did he come? Because only God can do something about our sinfulness. Only he can give us a remedy for our sinfulness. எங்களோட பாவத்துக்கு பரிகாரமாக கடவுள் மாத்திரம் தான் ஏதாவது செய்யலாம். அதனால தான் அவரே வர வேண்டி இருந்தது. அப்போ பாவம் என்பது ரொம்ப கொடிதான ஒரு காரியம். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்திருக்கிறார்? நம்ம ரட்சிக்கப்படுகிற பொழுது அந்த பாவ சுபாவத்தை நம்மிடத்தில் எடுத்து போட்டு விட்டு நமக்குள்ள என்னத்தை தந்திருக்கிறார்? தன்னுடைய நீதியை தந்திருக்கிறார். Now I want you to make sure of this, right, before you come to the table of the Holy Communion, right? திருவிருந்து எடுக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த சத்தியம் தெரிஞ்சிருக்க வேண்டும், ரைட்? இல்லாட்டி போனா நீங்க திருவிருந்து எடுக்கிறது ஒரு பயங்கரமான ஒரு காரியம், எடுக்காம இருக்கிறது பெட்டர், ரைட்? காரணம் என்னன்னு சொன்னால் அதுதான் அது நமக்கு வலியுறுத்துகின்றது. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய பாவங்களை எடுத்து போட்டு இப்பொழுது அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முந்தி பாவம் இருந்தது, இப்ப அவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாக காணப்படுகின்றார். ஆகவே பாவம் முந்தி ஆளுகை செய்த பொழுது நான் நீதி செய்ய முயன்றால் அது எனக்கு விட்டு கொடுக்க இல்லை, பாவம் இல்லையா? The sinfulness not allowed me to do righteousness or righteous things, right? Yes. Okay. Now, is righteousness bigger than the sinfulness, or the righteousness is less powerful than the sinfulness? பாவம் நீதியை விட பலம் வாய்ந்ததா அல்லது நீதி தான் பாவத்தை விட பலம் வாய்ந்ததா? சொல்லுங்க பாப்போம். Which is more powerful? Righteousness or sinfulness? பாத்தீங்களா, நமக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? அப்ப ஆண்டவர் நீதி நிமித்தமாக அல்லது நீதியாக, அதாவது தன்னுடைய நீதினாலே பாவத்தை மேற்கொண்டாரா மேற்கொள்ள இல்லையா? அப்ப எது பெருசு? நீதிதான் பெருசு. நீதிதான் பெருசு. அப்ப தேவனுடைய நீதி இன்னைக்கு நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டு நமக்குள்ள இன்றைக்கு ஆளுகை செய்கிறது. அப்ப இப்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முந்தி எப்படி பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்த பொழுது நீதி செய்ய நம்மை விடவில்லையோ, அதே மாதிரி இப்ப நமக்குள்ள இருக்கிற நீதியானது பாவம் செய்ய நம்மை விட வேண்டிய அவசியம் இல்லை. Because நீதி is more powerful. The righteousness is more powerful than sinfulness. அதைத்தான் பவுல் நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறார், ரைட்? நாம நீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Unless you give in to it, unless you purposely you want to do sinful things, right? The righteousness God has given us is a very powerful thing. If you are conscious of that all the time, right? I am the righteousness of God through Christ Jesus. Keep on saying that to yourself. பாவ சோதனைகள் வருகிற பொழுதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்று சொன்னால் எனக்குள்ளே தேவ நீதி இருக்கின்றது. ஆகவே நான் நீதியாக வாழ்ந்திருக்க முடியும், நான் நீதி செய்ய முடியும், நீதியான காரியங்களை சிந்திக்க முடியும், நீதியான காரியங்களை பேச முடியும். Because righteousness rules my life, right? I am controlled by the righteousness now. பாருங்க, பாவம் நம்மை ஆளுகை செய்த பொழுது பாவம் செய்து கொண்டிருந்தோம், இப்ப நீதி ஆளுகை செய்கிறதே. ஆகவே இதைத்தான் நமக்கு தேவன் செய்து கொடுத்திருக்கிறார். This is the blessing God has given us today.